கனமழை வெள்ளத்தை தொடர்ந்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் விடுமுறை விடப்பட்டிருந்த பள்ளி, கல்லூரிகள் சுமார் 1 மாத காலத்திற்கு பின்னர் இன்று திறக்கப்பட்டன. வெள்ளத்தில் பாடப்புத்தகங்களை இழந்த மாணவ, மாணவிகளின் நலனை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் விலையில்லா பாடப்புத்தகங்கள், மடிக்கணினிகள், மிதிவண்டிகள் ஆகியவை அவர்களுக்கு வழங்கப்பட்டன. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் கடந்த மாதத்தில் தொடங்கிய கனமழை கடந்த வாரம் வரை நீடித்தது. இந்த மாவட்டங்களில் பள்ளி, கல்லூரிகளுக்கு 1 மாதம் வரை விடுமுறை அளிக்கப்பட்டது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் பல்வேறு பள்ளிகளில் அமைக்கப்பட்ட தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான உணவு, உடை உள்ளிட்ட வசதிகள் வழங்கப்பட்டன. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணைக்கிணங்க போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட நிவாரண நடவடிக்கைகள் காரணமாக முழுவீச்சில் பணிகள் நடைபெற்று சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் இயல்பு நிலை முழுவதுமாக திரும்பியுள்ளது. இந்நிலையில் பள்ளி, கல்லூரிகள் இன்று திறக்கப்பட இருந்ததை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் உத்தரவின் பேரில் ஏற்கனவே பள்ளிகள் அனைத்தும் முழுவீச்சில் சுத்தம் செய்யப்பட்டு ப்ளீச்சிங் பவுடர் சுகாதாரத்துடன் வைக்கப்பட்டன. சென்னை எழும்பூரில் உள்ள மாநில மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிகள் திறக்கப்பட்டதையொட்டி மாணவ, மாணவிகளுக்கு விலையில்லா பாடப்புத்தகங்கள், மிதிவண்டிகள் மற்றும் மடிக்கணினிகள் உள்ளிட்டவற்றை அமைச்சர் திரு கே.சி. வீரமணி வழங்கினார். மாணவ, மாணவிகளுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் உளவியல் ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. மாணவ, மாணவிகளுக்கு பள்ளிகளுக்கே சென்று சிகிச்சை அளிக்கும் வகையில் நடமாடும் மருத்துவமனைகளும் இன்று தொடங்கி வைக்கப்பட்டன. அமைச்சர்கள் திரு கே.சி. வீரமணி, டாக்டர் சி. விஜயபாஸ்கர் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். 20 வாகனங்களில் மருத்துவ குழுவினர் பல்வேறு பள்ளிகளுக்கு சென்று மாணவ, மாணவிகளுக்கு உளவியல் ஆலோசனை, மருந்து, மாத்திரைகள் உள்ளிட்டவற்றை வழங்கி வருகின்றனர். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆணைப்படி சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் 3 மாவட்டங்களில் இன்று பள்ளிகள் அனைத்தும் திறக்கப்பட்டுள்ளன. பள்ளிகள் துவங்கியுள்ளதால் எந்த மாணவ, மாணவியருக்கு நோட்டு புத்தகம், பாட புத்தகம் மற்றும் சீருடை தேவையோ அதை வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள். அந்த ஆணையின்படி இன்று வந்திருக்கும் மாணவ, மாணவியருக்கு வழங்கப்படும் லேப்டாப், அதாவது மடிக்கணினிகளும் வழங்கப்படும் மற்றும் மிதிவண்டிகளும் வழங்கப்படும் மற்றும் மாணவ, மாணவியர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடத்துவதற்காகவும் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. முதலமைச்சர் ஆணைக்கிறாங்க 20 வாகனங்கள் மூலமாக இந்த மருத்துவ முகாம்கள் நடத்தப்படுகிறது. ஜெனரலா இந்த மருத்துவ ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டும்ங்க, எந்த ஒரு கொள்ளை நோயும் இதுவரைக்கும் நம்ம கடலூர் மாவட்டத்திலேயோ மற்ற பாதிக்கப்பட்டதிலேயோ சென்னையிலோ இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால இல்லை. தொடர்ந்து இந்த கண்காணிப்பு, இந்த காய்ச்சல், வயிற்றுப்போக்கு, தோல் நோய்க்கான தொடர் கண்காணிப்பு, கூர்ந்து கண்காணிப்புனால உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்தந்த இடத்துல பெனிஃபிட் கொடுக்கிறோம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் பள்ளிகள் அனைத்தும் தூய்மையாக பராமரிக்கப்பட்டுள்ளதால் மகிழ்ச்சி தெரிவித்துள்ள மாணவ, மாணவிகள் இயற்கை பேரிடரிலிருந்து தங்களை மீட்டதுடன் பள்ளி திறந்த நாளன்றே விலையில்லா பாடப்புத்தகங்கள், மடிக்கணினிகளை வழங்கி இருப்பதற்காக முதலமைச்சருக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்தனர். ஸ்கூல்ல புக்கு, யூனிஃபார்ம்லாம் கொடுத்தாங்க. அதோட மெடிக்கல் கேம்பும் வச்சாங்க. அதனால எங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லாம நாங்க நல்லா படிக்கவும், எங்களுக்கு நோய் இல்லாம எந்த ஆபத்தும் இல்லாம நாங்க மீண்டும் எங்க படிப்பை தொடர அம்மா உதவி செஞ்சாங்க. அதனால நன்றி. வெள்ளத்துல புக்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு போனால இப்ப அம்மா எங்களுக்கு புக்ஸ் எல்லாம் கொடுத்து எங்க படிப்புக்கு நல்லா உதவி செய்யறாங்க. மெடிக்கல் கேம்ப் எங்களுக்கு கொடுத்திருக்காங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. இப்ப அவங்க கொடுத்த புக்ஸை வச்சு நாங்க நல்லா படிச்சு மார்க் எடுப்போம். புக்ஸ் கொடுத்த அம்மாக்கு ரொம்ப நன்றி. தேவை ஏற்படும் பட்சத்தில் மாணவ, மாணவிகளுக்கு சிகிச்சை அளிப்பதுடன் தொற்று நோய் ஏற்படாமல் தடுக்க தேவையான மருந்துகளும் வழங்கப்படுகின்றன. சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதிக்கு உட்பட்ட தண்டையார்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் இன்று மாணவ, மாணவிகளுக்கு அமைச்சர்கள் திரு நத்தம் ஆர். விஸ்வநாதன், திருமதி ப. வளர்மதி, திரு செல்லூர் கே. ராஜு, திருமதி எஸ். கோகுல இந்திரா ஆகியோர் விலையில்லா பாடப்புத்தகங்கள், சீருடைகளை வழங்கினர். மாணவ, மாணவிகளுக்கு நிலவேம்பு குடிநீரும் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் இன்று மீண்டும் திறக்கப்பட்டன. காலையில் மாணவ, மாணவிகள் உற்சாகத்துடன் பள்ளிகளுக்கு சென்றனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் பள்ளிகளில் பராமரிப்பு மற்றும் சுகாதார பணிகள் மேற்கொள்ளப்பட்டதால் எவ்வித சிரமமும் இன்றி மாணவ, மாணவிகள் பள்ளிகளுக்கு சென்றனர்.